வேடச்சந்தூர் அந்த பக்கம் உள்ளே போனால் இந்த பக்கம் வெளியே வரலாம், இந்த பக்கம் உள்ளே போனால் அந்த பக்கம் வெளியே போகலாம். ஸோ இது எங்கேன்னா இது வேடச்சந்தூர் ஓகேங்களா, இது வேடச்சந்தூர் தான். இப்போ ஒரு தடவை ஓட்டு ஃபுல்லாகவே வேடச்சந்தூர் தான் ஓகேங்களா. ஸோ வேடச்சந்தூர் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆனில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, ஃபாரஸ்ட் பெட்ரோல் பங்க் ஒன்று வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ பெட்ரோல் நம்ம கண்டிப்பாக அடிச்சே ஆகணும், அது மாதிரி எனக்கு டிலே பண்ண முடியாது பெட்ரோல் பங்கு. இது 500 பெட்ரோல் 500 போட்டது கட்டுப்படியாகும். ஆமாம். தேங்க்ஸ். இது கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ரெக்கார்டிங் பண்ணிட்டு கேமரா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குண்ணா, யூடியூப் சேனல் போகிறதுக்கு. உங்கள் ஃபேஸ்புக்கில் கவர் ஆகிடுச்சு. நான் இந்த பக்கம் தெரியுதுங்களா, பார்த்துட்டிங்களா? சரி, என்னன்னு தெரியல, திடீர்னு வண்டி உட்காந்துச்சு, ஆஃப் ஆகிச்சு, எதிர்பார்க்கல நானும். திடீர்னு பேட்டரி உட்காருது, ஸோ அதனால் வண்டி கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் வேறு. ஓகே, பெட்ரோல் கிடச்சாச்சு. அப்போ வந்து எவ்வளோ தூரம் பெட்ரோல் போகும்னு சொல்ல முடியல சரிங்களா. அங்கே பாருங்கள், அவர் பாட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஏறுறாரு, இண்டிகேட்டர் போடாமல் எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஏறுறாரு. நேரம் நம்ம ஸ்பீடாக போய் அடிச்சுருந்தா என்ன ஆயிருக்கிறது? ஏன் இப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இண்டிகேட்டர் போட்டாங்க பாருங்கள், அவர் எப்படி ஓட்டுறான்னு பாருங்களேன். இண்டிகேட்டர் ஒரு சிக்னலாக கொடுக்காம அவர் பாட்டுக்கு ஏறிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஓட்டினார்னா எப்படி? பின்னாடி இப்போ கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும். அண்ணா, இண்டிகேட்ரு நீங்கள் லெஃப்ட் சைடில் ஏறினா இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் ஏறுங்க. நீங்கள் லெஃப்ட் சைடில் போகிறீங்கன்னா எப்படி எனக்கு தெரியும்? நீங்கள் பாட்டு இண்டிகேட்டர் போட நீங்கள் பாட்டு லெஃப்ட் சைடு ஏறினா என்ன பண்ண முடியுங்க? நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? என்னால் ஏன் இப்போ ஓட்டுறீங்க? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவரு இப்படி வண்டி ஓட்டுறாங்க. இண்டிகேட்டர் போடாமல் அவர் பாட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஏறுறாரு. நமக்கு எப்படி அவர் லெஃப்ட் சைடு ஏறாரா இல்லையான்னு தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. போகிற ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த பக்கம் ஏறினாலும் சரி, இண்டிகேட்டர் போட்டு இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. கிராஸ் பண்ணும்போது லைட்டில் கிராஸ் லைட் ஆன் பண்ணிட்டு கிராஸ் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு ஃப்ளாஷ் மூடாதீங்க. ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு தெரியுற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திண்டுக்கல் வந்தாச்சு. மதுரைக்கு வந்து 69 கிலோமீட்டர் இருக்குது ஓகேங்களா. முன்னே 79 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர், ஸோ 10 கிலோமீட்டர் தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாய வண்டி போகுது. ஸோ 2 ரைடர் அடிக்கு பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு. இப்போ தான் ரொம்ப ஹாப்பி 2 ரைடர் நம்ம பார்த்தது. கண்டிப்பாக நம்மளும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ரைட் நம்ம போவோம் ஓகேங்களா. நீங்கள் முதல் சப்போர்ட் கொடுங்க, நம்மளும் அடுத்த ரைடுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி.
ஓகேங்களா. அந்த ரோடு அதில் ஜாயின் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் மதுரையில் இருந்துட்டு திண்டுக்கல் போய் போகிறதுக்கு இது உங்களுக்கு ஷார்ட்டாக தெரியும். உங்களுக்கு ஆட்டோ போனால் தான் போக முடியும். ட்ரெயின் சவுண்டு கேட்குது எனக்கு. மதுரை ட்ரெயின் ஆகிட்டுக்கு இப்போ. ஓகே, இப்போ வண்டி கிராஸ் பண்ணால் அடிக்க முடியும். ஸோ நமக்கு ஒரு டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்பீடு போனால் தான் நம்ம முன்னாடி மதுரை போய் ரீச் ஆக முடியும். அங்கே நம்ம வாடிப்பட்டி உள்ளே போய் பார்த்தீங்களா, அதை போனால் இந்த பக்கம் வெளியே வர மாதிரி இருக்குது ஒரு வாடிப்பட்டி. இது இங்கேருந்து வராங்க இப்படி போவாங்க உள்ளார. ஸோ இதுலேயே உள்ளே போயிட்டு வெளியே வர ரோடு மாதிரி தான் இது இருக்கும். சொல்லுவாங்க இன்சைடு அவுட் சைடு மாதிரி இருந்தது. போவோம். ஸோ வண்டி பிரேக் பண்ணி நிற்கிறாங்க. அப்பா, ரோட்டில் இவ்வளோ ஒரு பள்ளம் நிற்கிது. ஸோ வாடிப்பேட்டில் வரவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா ரோடு ஃபுல்லாக பள்ளமாக தான் இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். டக்குன்னு ஸ்பீடாக வந்து இன்னும் பள்ளம் தெரியாது. வர நைட் அன்டைம் ட்ராவல் பண்ணிட்டு வரனால தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி அவங்க சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. ஓகேங்களா. ஸோ சரி பள்ளம் இருக்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோக்கு பார்த்தாங்கன்னா கூட. கண்டிப்பாக இதுக்கு மேலே கண்டிப்பாக எங்கே நீங்கள் மதுரைக்கு எப்படி சுற்றி போனாலும் கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். பார்த்து இனிமேட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடு எடுக்காமல் ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் போக முடியும். அது டிராஃபிக் உள்ள ஏரியா. டக்குன்னு அங்கே எங்கே கட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ளே கட் பண்ணி தான் போய் ஆகணும் இப்போதைக்கு. சொன்னோம் பார்த்தீங்களா, இது வாய முடியல. ஸோ இந்த டைம் உள்ளே வந்துட்டாலே கண்டிப்பாக ஸ்லோவாக பண்ணி தான் போய் ஆகணும். பர்ஸு ரெடி எப்பயும் லைசன்ஸு ஆர்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே இதுக்குள்ளே போனால் சொல்ல கண்டிப்பாக அங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது உள்ளார. அந்த செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக பிடிப்பாங்க. இந்த ஏரியா பேர் வந்து அச்சம்பத்து. ஸோ இது லைனில் வரும்போது உங்கள் செக் போஸ்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக வாங்க. போகும் நம்மளால் அவங்க டிராஃபிக் வரக்கூடாது, இது வரக்கூடாதுல்ல. கேப் வந்து ஏறலாம். கேப் இருக்கும்போது பார்த்து கவனமாக தான் ஏறணும் கண்டிப்பாக. அப்படியே ரொட்டியாக வந்துகிட்டே இருக்கும். கேப் இருக்கு. ஓகே, போனாலும் நம்ம டக்குன்னு ஏறிக்கலாம். இவர் சரி இதாக ஆகிட்டாரு. இவர் இது போக முடியாதனால நானும் போக முடியல, நான் ஏற முடியல. கேப் கொடுத்தாருன்னா வண்டி நான் ஏறிடுவேன்.
லேடிஸோட பயமாக தான் இருக்குது. லேடிஸ் பின்னாடி போகிறது கொஞ்சம் டேஞ்சர் மாதிரி இருக்குது. டக்குன்னு கிராஸ் பண்ணுறாங்க லேடிஸ் பார்க்காம. கொஞ்சம் லேடிஸ் பின்னாடி போகிறதே ரொம்ப டேஞ்சர் அதெல்லாம். லேடிஸ் பின்னாடி போகிறது ஒன்று, ஏமா வா அப்படின்னு நம்மளை கூட்டிகிட்டு போகிறது ஒன்று. கண்டிப்பாக.
இருப்பாங்க. இவங்க ஹார்ட்டின் விட்டாங்க ரெட் சிக்னல்லையே. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தெற்கு வாசலில் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 15, 20 இவ்வளோ தான் ஸ்பீடு ஓட்ட முடியும். இந்த பாலத்தை நம்ம கிராஸ் பண்ணுற வரைக்குமே இவ்வளோ தான். ஸோ வந்து இந்த பாலம் இந்த பாலம் இந்த பாலத்துலேருந்து கிராஸ் பண்ணாலே அவ்வளோதான் கிராஸ் பண்ண முடியும். இந்த பாலத்து வந்து சின்ன பாலனால இது 2 வே ரோடு. அதாவது இந்த பக்கம் இதில் போய் ஆகணும், இதில் தான் வந்தாகணும். ஓகேங்களா? ஸோ அதனால இது ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த பாலம் மட்டும் கொஞ்சம் சீரமைச்சாங்கன்னா பரவாயில்லைங்க இருக்கும். ஏன்னா பாலம் கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி தெரியும். பாலம் வந்து வேலை ஆகிட்டு இருக்க மாட்டேங்குது சைடு பாலம். அது மாதிரி கம்பி நடுவில் கம்பியாக இருக்கும். ஏன்னா போன ஒரு டைம் பஸ்ஸில் நான் வரும்போது பார்த்துருங்க பாலத்தை. ஸோ கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு பாலம். இப்போ கொஞ்சம் வேலை ஆகிட்டு இருக்க மாட்டேங்குது. பரவாயில்ல கொஞ்சம். அதாவது இந்த சைடு இந்த நீங்கள் பார்க்குறது அதிசயமாக இருக்கும். இந்த ஒரு பாலத்தை இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக பார்க்கலாம், இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக பார்க்குறோம். ஸோ இந்த பாலத்தை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நைட்டு 10 மணிக்கு மேலே 10-15 மணிக்கு மேலே பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த பாலத்தை ஃப்ரீயாக பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் இது ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த பாலம். அதே மாதிரி காலையில் மார்னிங்கில் நீங்கள் 10 மணிக்கு மார்னிங் 9 மணிக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாலத்தில் நீங்கள் கிராஸ் பண்ணுறதுல உங்களுக்கு போதுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பாலம். ஆன் அடித்து போயிட்டுருக்கானுங்க. நம்ம இருக்கு நம்ம வச்சு எங்கேயோ புளி இருக்குதா? குழம்பு. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெற்கு வாசல் பாலம் தாண்டியாச்சு. ஓகேங்களா? நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடு அதே மாதிரி 20 தான். ஆட்டோ வந்துருச்சு. சரி, ஓகேம்மா, நம்ம மதுரை ரீச் ஆயாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆனில் வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, பாய். நான் உங்கள் தமிழ் ஜாலி ரைடர். வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் ஐக்கான ஆனில் வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, சரி, பாய். மீண்டும் அடுத்த வீடியோ நான் உங்கள் தமிழ் ஜாலி ரைடர்.